ஸோ ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஆஃப் மடிகரஞ்சி ஜோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து சொல்கிறேன். அதாவது அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரியல, மேபி என் இன்ட்யூஷனாக என்னன்றது. ஸோ ஒரு அன்ஃபில்டர்டு வேர்ஷன் மாதிரி வார ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அதை பற்றி பேசுகிறேன் கடைசியாக, சரியா? ஃபைன். இப்போது டாப்பிக்குள்ளே வந்தோன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பர் கண்டென்ட் போடணும்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அந்த டைம் வந்து நான் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஃபைன், நம்ம இதே வந்து ஏன் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஆஃப் அன் பிபி எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹேட் நோ ஃபக்கின் ஐடியா இட் வுட் கெட் மீ அ டீசன்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் இந்த சேனல்லையே. அவ்வளோ ஒரு புவர் ஆடியோ குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி இருந்தாலுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோவுக்கு. அண்ட் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அன்சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங். என்னோட பிகாஸ் அப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வீடியோ எடுக்கிறதுலையா இருக்கட்டும், நான் பேசுறதுலையா இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் மை குவாலிட்டி, ப்ராப்பரான அவுட்புட்டை வந்து கொண்டு வரதாக இருக்கட்டும். ஸோ எதுலையுமே வந்து எனக்கு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட்டிங் ஸ்டேஜ் தான், இப்போவுமே பட்டிங் ஸ்டேஜ் தான். பட் ஸ்டில் சொல்கிறேன். ஸோ ஐ தாட் லைக் ஒய் நாட் ரீடூ இட் அகைன் வித் அப்கிரேடட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த வீடியோ, ரைட்? ஸோ ரொம்ப இழுக்கல, முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன், சரியா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஸோ ஹவு வில் இட் பி டு ஒர்க் இன் அ கார்ப்பரேட் கம்பெனி? 3 சிம்பிளான விஷயம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், யூ வில் ஹாவ் யுவர் ஃபிக்ஸேட்டட் ரோல். செகண்ட் விஷயம், யூ வில் கெட் யுவர் பே செக்ஸ் ஆன் மந்த்லி பேசிஸ், விச் இஸ் அ கேரண்டீட் பே செக்ஸ். அண்ட் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி, சரியா? ஸோ இப்போ இது ஒன்றா வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பிரேக் பண்ணுறேன், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, ரைட்? ஸோ அதிலே வந்து கீழே போட்டிருப்பாங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து யூ வில் அட்டெண்ட் தி இன்டர்வியூ, ரைட்? கொஷின்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு ரிலேட்டடாக வந்து தருவாங்க. சில கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலுக்கு வந்து ஆளுங்க எடுத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா வேறு எதுக்காச்சும் ரோல் இருந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. விச் இஸ் அதை முன்னாடி சொல்லிடுவாங்க, இந்த ரோலுக்கு தான் வந்து யூ ஆர் கோயிங் டு பி இன்டர்வியூடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ இல்லையோ, பிகாஸ் அந்த ரோல் உங்களுக்கு வேணுமோ தட் இஸ் அப் டு யூ. பட் தென் ஸ்டில் சொல்கிறேன், ரைட்? ஸோ விச் இஸ் ஒரு ரோலுக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த ரோலுக்கான வேலையை மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு ஹேண்டில் எனிதிங், சரியா? அது ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா பே செக்ஸ். மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை பண்ணுறீங்களோ இல்லையோ கரெக்டாக வந்து உங்களுக்கு மாத சம்பளத்தை போட்டுருவாங்க. பெரிய ஃபேக்ட்ரிஸ்லையோ இல்லைனா வந்து நம்ம ஃபினான்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அலைஞ்சிட்டு கிழிஞ்சிட்டு அதுக்கேற்ற இன்சென்டிவ், நீங்கள் வந்து எவ்வளோ கிளைண்ட்டு பிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற இன்சென்டிவாக, ஸோ அந்த மாதிரியான ஒரு தலைவலாம் இருக்க போகிறது கிடையாது. விச் இஸ் எஸ், இன்சென்டிவ் இஸ் பேஸ்ட் ஆன் எ பெர்ஃபார்மன்ஸ், அதில் டவுட்டே வேண்டாம். பட் தென் யுவர் பேசிக் பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது கூட சேர்த்து சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மாத சம்பளம் என்ன பேசுகிறாங்களோ அது வந்து உங்களுக்கு கையில் வந்துடும், ஓகேவா? யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் யுவர் மந்த்லி பே செக்ஸ். அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னா விச் இஸ் நான் சொன்ன மாதிரி ஜாப் செக்யூரிட்டி. என்ன தான் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் கூட சொடக்க போகிற நேரத்தில் வந்து அப்போல்லாம் தூக்கிட முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்கள் பிஹேவியர் வந்து கம்பெனி வந்து பொறுக்க முடியல அண்ட் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா வேணால், தட் டிபெண்ட்ஸ். அது கூட ஒரு கம்பெனியை பொறுத்து. சில கம்பெனிஸில் வந்து உங்களை கூப்பிட்டு வார்னிங் தருவாங்க. அதில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து சொல்லணுன்னா, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், சரியா? அந்த கம்பெனியில் என்னாச்சுன்னா, நான் வந்து ட்ரைனிங் ஃபேஸில் தான் இருந்தேன். ஒரு 2 பசங்க இருந்தானுங்க, சரியா? அதாவது கிட்டத்தட்ட அந்த பேட்சில் மட்டுமே லைக் மோர் தென் 30 to 35 கைண்ட் ஆஃப் ஒரு அப்ராக்சிமேட்லி 40 வச்சுக்கோங்களேன். ஒரு 40 பேர்கிட்ட இருந்தோம் ட்ரைனிங் பீரியட்லேயே. அந்த 2 பசங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப சகஜமாக பழகுவாங்க. உங்களுக்கு வந்து அவனுங்களை வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸில் வந்து வச்சு யோசிக்கணுன்னே தோணாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பர்சனு, சரியா? 2 பேருமே. ஒரு நாள் ஆல் ஆஃப் சடன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மேனேஜர் வந்து எங்களோட ட்ரைனிங் ரூமுக்கு வராங்க. இந்த 2 பசங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, பேசுகிறாங்க. என்னன்னு தெரியல, அடுத்த நாள்லேருந்து அந்த 2 பசங்க வந்து வரவே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
லாக்கர் இருக்கும்ல, சில கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா லாக்கரில் வந்து நம்ம ஃபோன்ஸு பேக்ஸ் எல்லாம் வைப்போம், ரைட்? ஸோ இந்த பசங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ரேண்டமாக வந்து ஒரு லாக்கரை திறந்து ஃபோனை வந்து திருடியிருக்காங்க, சரியா? 2 பேருமே. ஸோ இது தெரிய வந்து அடுத்த நாளைக்கே வந்து ஐ மீன் லைக் அடுத்த நாள்லேருந்து அந்த பசங்க வரல, ஆனால் அந்த நாளைக்கே வந்து அந்த பசங்களை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் நம்ம போகாத வரைக்கும் வி ஆர் டோட்டலி சேஃப். ஸோ என்ன தான் வந்து நீங்கள் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணால் கூட உங்களை வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பீரியடில் போடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து டிபெண்ட். சில கம்பெனியில் வந்து 3 மாதம் இருக்கலாம், சில கம்பெனியில் 6 மாதமாக இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு இம்ப்ரூவ், யா வெல் அண்ட் குட். இஃப் நாட், தே கிவ் யூ அ சான்ஸ். ஸோ அதை வந்து நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல, அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துக்கு வந்து வேறு ஆளை வந்து எடுப்பாங்க, சரியா? ஸோ இது 3 தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஐ மீன் லைக் பேஸான ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரோத், என்ன தான் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் லெவல் 1ல் இருந்து மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து தலைகீழ நின்று வேலை பண்ணுங்கள், உங்களோட 100% கொடுங்க, உங்களோட 200% கொடுங்க. நீங்கள் எவ்வளோ தான் வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாலுமே எண்ட் ஆஃப் தி டே உங்கள் மேனேஜருக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கணும், உங்கள் டிஎலுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கணும், சரியா? ஒரு 100 பேர் இருந்தாலுமே அந்த 100 பேரில் வந்து நீங்கள் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மராக கூட இருந்துக்கோங்க. எல்லாருமே வந்து அவுட் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றி they don't give a shit. ஸோ எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு வந்து they will see that whether you have that right attitude for that promotion, சரியா? ஒரு டிஎல் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எஸ்எம்ஏ ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எந்த ப்ரொமோஷனாக இருந்தாலுமே ஒரு ஆட்டிடியூட் வந்து ஒழுங்காக இருக்கணும், சரியா? அது ஒன்று. அண்ட் சம்டைம்ஸ் எஸ், ஜிங்ஜங்கும் தட்ட வேண்டியதாக இருக்கும் மேனேஜர்ஸுக்கும் டிஎல்ஸுக்கும். அப்படி பண்ணாமல் மேலேயே வர முடியாதா? அப்படி பண்ணாமல் வந்து நம்ம வந்து ஷைனே வந்து ஆக முடியாத ஒரு கார்ப்பரேட் ஃபர்மில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆகலாம். பட் தென் யூ வில் ஹாவ் டு பி ரெடி டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க மூவிங் ஃபார்வர்ட். அண்ட் கார்னர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உங்களால் டேக்கிள் பண்ணி எஸ் I'll be able to handle அப்படின்னா கிரேட். ஸோ க்ரோத்துன்னு சொல்லிட்டேன். ஸோ க்ரோத் அப்படின்னதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைக்குமே வந்து அது கூடயே சேர்ந்தே வந்துடும், ரைட்? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பிபிஓ ஹைக்கெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. என்ன ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500, 4500, 5000 ஆர் மேபி அப் டு ஒரு 10 to 12,000 வரைக்கும் போகும். தட் இஸ் ஒரு கம்பெனியை பொறுத்து, ரைட்? ஸோ வென் கம்பேர்ட் டு கோர் கம்பெனி, ஹைக்கெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோவா பெருசாக எதிர்பார்க்கவே முடியாது, சரியா? பாலிட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸில் மட்டும் இல்லை, நம்ம சின்ன வயசில் இருந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே வந்து பாலிட்டிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். என்ன ஒன்று, சின்ன வயசில் வந்து அது பாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஃபேவரட்டிசம் இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதான் நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான். உங்களால் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ண முடியும். நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, எவனாச்சும் வந்து என்னை அப்போஸ் பண்ணியோ இல்லைனா வந்து வேணுன்ட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணால் எஸ் I'll be able to handle, நான் பார்த்துப்பேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கும்பலில் வந்து கோவிந்தா தான் போடணும், ஓகேவா? யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன். நீங்கள் என்ன தான் வந்து உங்கள் மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஹெச்ஆர் கிட்ட போனாலும் சரி, இல்லைனா சிஇஓ கிட்ட போனாலுமே சரி, இட் வில் பி ஆஃப் நோ யூஸ். எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து இதே மாதிரி தான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப 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 நல்ல மேனேஜர்ஸை வந்து பார்த்ததும் உண்டு, ரொம்ப வந்து ஒர்ஸ்டான மேனேஜர்ஸுமே வந்து பார்த்தது உண்டு. ஸோ யோர் மேனேஜர் வில் பி தி ஒன் டு டிசைட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூ ஆர் கோயிங் டு கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஒன் ஆஃப் தி ஒரு மெயின் டிசைடிங் ஃபேக்டரை வந்து உங்கள் மேனேஜர் தான் இருக்க போகிறாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைனா வந்து பிகாஸ் ஒரு மேனேஜர் நினச்சாங்கன்னா தே கேன் ஈஸிலி பிரேக் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், சரியா? ரொம்ப வந்து ஹெக்டிக்கான ஃபேஸை வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மேனேஜர்ஸ்னால் 2 விஷயம் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. எய்தர் யூ வில் ஹாவ் டு கோ அண்ட் டாக் டு தம், ஓகேவா? டேரெக்டாக வந்து இது தாங்க பிரச்சனை, இல்லை உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பேச வேண்டியது, ஆர் எதுவுமே வந்து பேசாமல் பொறுத்துட்டு போக வேண்டியது, சரியா? அது 2 விஷயம் தான். நிறைய பேர் வந்து ஓப்பனாக போய் மேனேஜர்கிட்ட பேசுகிறதுக்கே வந்து பயப்படுவாங்க. அது ஏன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கும் நான் என்ன நம்புகிறேன்னா, when you have a problem, if you speak it out, அது 2 பார்ட்டிக்குமே வந்து ஐ திங்க் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துச்சு அவர் வரப்போகுதுன்னா அவாய்ட் பண்ணலாம் அந்த ஒரு கான்வர்சேஷன். பட் நிறைய பேர் நம்ம வந்து அதை பண்ணுறதே இல்லை, ரைட்டா?
ஸோ உங்கள் பாஸ் கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லைனா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் இஃப் யூ ஃபீல் லைக் யுவர் பாஸ் இஸ் கைண்ட் ஆஃப் கார்னரிங் யூ, இட்ஸ் பெட்டர் டு ஸ்பீக் இட் அவுட் இமீடியட்லி. சரியா, டிலேவே பண்ணாதீங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷிஃப்ட் ஹார்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், நீங்கள் என்ன தான் வந்து ஒரு 9 hours ஒர்க் 9.5 hours ஒர்க் அப்படின்னு சொன்னாலுமே விச் இஸ் லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தீங்கன்னா ஆஃப்லைன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா, விச் இஸ் லைக் பேக் அண்ட் ப்ராசஸ். நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக் அண்ட், ஆன்லைன் கிடையாது. சரியா, ஸோ விச் இஸ் லைக் கிளைண்ட் கூட வந்து எப்போவுமே வந்து டெஸ்ட்டில் இருக்கணும்னு கிடையாது. எஸ், அட் டைம்ஸ் யூ வில் ஹாவ் டு ரீச் அவுட் டு யூஎஸ் கிளர்க்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டைமிங்ஸை பொறுத்து. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து ஒரு 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 டாஸ்க் கொடுத்துட்டாங்கன்னா அது எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளே நான் எப்போனாலும் பண்ணலாம். என்ன ஒன்று, சம்டைம்ஸ் வந்து கிளைண்ட் வந்து சீக்கிரம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேவ் டு பி ஈவன் மோர் ஆக்டிவ். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மை ஓன் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது இப்போது நான் இருக்கிற டெசிக்னேஷனில் சொல்கிறேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கும் வந்து மாறும். நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்கன்னா விச் இஸ் லைக் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கீங்க, ஒரு அமேசானில் ஒர்க் பண்ணுறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் செய்கிறீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இத்தனை ஹார்லேருந்து இத்தனை ஹார், லைக் காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஷிஃப்ட்னா வேறு வழியே இல்லை, யூ ஹாவ் டு பி தேர். பிகாஸ் நீங்கள் 8 மணியில் லாகின் பண்ணி அடுத்த ஒரு ஒரு ஹவருக்குமே வந்து உங்களால் எவ்வளவு கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலுமே அங்கே வந்து 2 கஸ்டமரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. சரியா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதிலலாம் வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஓவராக வந்து ஃப்ரீடம்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, அவங்களேமே வந்து நினச்சாலுமே. என்ன சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டை வந்து ரொட்டேஷனில் வேணால் மாற்றி போடுவாங்க. ஓகேவா, அது வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8லேருந்து 5:30 இருக்கும். திடீர்னு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலங்காத்தால் 5 மணிலேருந்து மதியானம் இருக்குன்னுவாங்க. அண்ட் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நைட்டு ஒரு 8 மணிலேருந்து திருப்பி அடுத்த நாள் காலையில் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெக்டிக் ஃபேஸில் இருக்கிறத விட நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாலும் ஃபிக்ஸடாக இருக்கிறது பெட்டர்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் நான் இப்போ இருக்கும் நைட் ஷிஃப்ட் தான். அண்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எதுவும் தோணாது ஃபார் தி ஃபர்ஸ்ட் லைக் 2 or 3 years ஐ வுட் சே. போக போக பார்த்தீங்கன்னா லைக் பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லை, எப்படி சொல்கிறது, லோவர் பேக் பெயினாக இருக்கட்டும், ஜாயிண்ட் பெயினாக இருக்கட்டும், உங்களுக்கு தூக்கம் வந்து பத்தாது. பிகாஸ் உங்கள் பாடி வந்து டோட்டலாக வந்து அந்த நைட் ரொட்டீனுக்கே வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ நைட் வந்து நீங்கள் எவ்வளவு தான் தூங்கினாலுமே வந்து யூ வில் பி ரெஸ்ட்லெஸ். நாளே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போகும்னு வச்சுக்கோங்களேன். அதனாலே வந்து மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பராக வந்து மற்றவங்க கிட்ட டைம் கூட வந்து ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் வருது அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் வருது வித் தி சேம் பேக்கேஜ் அப்படின்னா, நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் கோ ஃபார் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி. பிகாஸ் ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே டைமில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து 1,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா, நீங்கள் பெரிய ஃபர்முக்கு வந்து போயிட்டீங்க ஸ்டார்டிங்லேயே அப்படின்னா, என்ன தான் வந்து நீங்கள் உங்களோட 100% கொடுத்தாலுமே உங்களோட 100% கொடுத்த மாதிரி அங்கே தோணாது. அது உங்களுக்கும் சரி, கம்பெனிக்குமே சரி. ஐ மீன் லைக் விச் இஸ் யுவர் பாஸ். சரியா, பிகாஸ் இன்னும் வந்து எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. வேறுன்னு லைக் இப்போ நீங்கள் ஒரு சின்ன கம்பெனிக்கு போனீங்க வித் 1,000 எம்ப்ளாயிஸ் அப்படின்னா, உங்களோட 50% கொடுத்தாலே வந்து உங்களுக்கான அப்ரிஷியேஷன் வந்து அந்தளவுக்கு இருக்கும். பிகாஸ் வென் யூ ஆர் சரௌண்டட் வித் அ லெஸர் நம்பர் ஆஃப் பீப்புள், முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு they will try to understand you, எப்படி வந்து புஷ் பண்ணணும், எப்படி வந்து உங்களை மோல்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன கம்பெனியால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ பெரிய கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா சில கம்பெனிலாம் யூ வில் பி ஆன் யுவர் ஓன். ட்ரைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கிட்ட இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பண்ணுன்ற மாதிரி விட்டுருவாங்க. ஏதாச்சும் டவுட்டாக சீனியர்ஸ் இருக்காங்க, போய் கேளு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ with the same package I would always go with start company. ஸோ சின்ன கம்பெனிக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து வந்து என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ண முடியுமோ, எவ்வளவு நாலேஜ் வந்து உங்களால் அட்டைன் பண்ண முடியுமோ, ஸோ அதெல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனிக்கு மூவ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் ஈவன் யுவர் ரெப்யூட்டேஷன் வில் கோ ஹை அண்ட் இன்னும் வந்து யூ வில் பி ஏபிள் டு கெட் யுவர் ரெகக்னேஷன் இன் டு நெக்ஸ்ட் லெவல். சரியா?
ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அந்த சின்ன அப்டேட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் ஃபர்தர் வாரம் லைக் விச் இஸ் சாட்டர்டே ஒரு அன்ஃபில்டர்டு வேர்ஷன் ஆஃப் மை ஒர்க் அவுட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகும் சரியா. ஸோ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப வந்து கவுண்டபிளான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சரியா. ஸோ நம்பி அவங்ககிட்ட பேசினேன். ஸோ இட்ஸ் லைக் ஓகே ஃபைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோவை வந்து நான் பேச போகிறதில்ல, எதுவுமே டிப்ஸ் சொல்ல போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல எக்ஸப்ட் தி ஒர்க் அவுட் சரியா. ஒரு 15 to 20 minutes கிட்ட கட் பண்ணி ஒரு ரா வெர்ஷன் மாதிரி போடலாம் ஆஃப் மை ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு அத்லெட், ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் வேறு ஒரு ஃபேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைக் மென்டலி. ஸோ இன்னும் நான் ப்ரெப்குள்ளே போகல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து ஐ அண்ட் மை கோச் டிசைடட் டு ஸ்டார்ட் அ ப்ரெப் ஃபார் ஆர் நெக்ஸ்ட் காம்படிஷன். அது என்ன ஷோ, என்ன காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போவே வந்து மொத்தமாக வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் மூவிங் ஃபார்வர்ட் நான் அந்த மாதிரி ஒன்று வீடியோ போடணுமா இல்லையான்றதே வந்து ஐ லவ் டு டிசைட். ஸோ உங்ககிட்டே வந்து விட்டுறேனே, ரைட். ஸோ எஸ், see you on another video. Until then, shining off your mighty current.